ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 29/7/2025 செவ்வாய்க்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 13ஆம் நாள், தக்ஷணாயன புண்ணிய காலம், சுக்லபக்ஷம் அதாவது வளர்பிறை மேல்நோக்கு நாள், கருட பஞ்சமி, நாக பஞ்சமி, சர்வதேச புலிகள் தினம். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இந்த 2 நேரத்தையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது சுபகாரிய பேச்சுக்களுக்கு. மற்றபடி ஆஸ் யூஷுவல் என்ன வேலைக்கு போகிறீங்களோ அந்த விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு போங்க, அற்புதமாக நிறைவேறும். குளிகைன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரைக்கும் இருக்குது. சூளம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். வடக்கு திசையை நோக்கி இன்றைக்கி பிரயாணம் போகக்கூடாது, ஆனால் இன்றைக்கி போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக பரிகாரமாக கொஞ்சம் பாலை சாப்பிட்டுட்டு போங்க, அற்புதமான ஒரு பயண வாய்ப்புகள் நிறைவேறும். கடக லக்னம் இருப்பு 3 நாழிகை 22 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:56 மணிக்கு. கரணன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி இன்று அதிகாலை 1:22 மணி வரை சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று இரவு 9:47 மணி வரை உத்திரம், அதன் பின்பு ஹஸ்தம். நாமயோகம் இன்று அதிகாலை 4:48 மணி வரை பரிகம், அதன் பின்பு சிவம். கரணம் இன்று அதிகாலை 1:22 மணி வரை பத்திரை, அதன் பின்பு பிற்பகல் 1:56 மணி வரை பவம், அதன் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:55 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு இரவு 9:47 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று இரவு 9:47 மணி வரை அவிட்டம், அதன் பின்பு சதயம். இந்த அவிட்டம் சதயம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உட்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் வாகன பயணங்கள் ஏதாகிலும் இருந்தால் கவனம் அவசியம். இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள். இன்றைக்கும் என்னென்னா இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வள்ளிதேவசனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானை மனமுருகி வழிபாடு செய்து கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் செய்து நெய் தீபம் போட்டுட்டு வாங்கோ, அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக இன்றைக்கி கருட பஞ்சமி. கருடன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். கருடன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக நாக பஞ்சமி. இன்றைக்கும் புற்றுக்கோயில் போயிட்டு நாகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அம்பாளையும் நாகரையும் வழிபாடு பண்ணுறது விசேஷம். மேஷம் முதல் மீனராசி வரை எல்லா அன்பர்களும், இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கண்டிப்பாக போகணும். மற்ற எல்லாருமே போயிட்டு மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுத்துட்டு இந்த நாகரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதேமாரி இன்றைக்கி வளர்பிறை பஞ்சமி அப்படிங்கிறனால வாராகி அம்மன் வழிபாடு ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறனால நவ கிரகங்களில் உள்ள பிராத்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவானை வணங்க சுபகாரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மிதுன ராசியில் புதன், சுக்கிரன் மற்றும் குரு, கடக ராசியில் சூரியன், சிம்ம ராசியில் கேது, கன்னி ராசியில் செவ்வாய் மற்றும் சந்திரன், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு நாள். பகைருண ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 6ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக இருக்க, தனித்துவமாக சில வேலைகளை அற்புதமாக செய்வீங்க. உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்
அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டியது துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. மற்றும் இன்னைக்கு நாகபஞ்சமி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நாகர் வழிபாடு பண்ணுறது நல்லது. புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாளையும் நாகரையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அற்புதமான பலாபலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? இன்னைக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் அற்புதமாக இருக்கார். சில வேலைகளை அற்புதமாக நீங்களே ஒரு ஸ்கெட்ச் போட்டு வேலை செஞ்சு வெற்றி அடையக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் கூடி வரும். அரசியல்வாதிகள் மௌனம் காப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு இன்னைக்கு குழந்தைகளின் மூலம் அற்புதமான ஒரு மன சந்தோஷம் கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக்கும். இன்னைக்கு மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியது லக்ஷ்மி ஹயக்ரீவர். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. இன்னைக்கு நாகபஞ்சமி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாளையும் நாகர்கள் வழிபாடும் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான மிதுன ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அதி அற்புதமான நாள். ஏன் அப்படின்னா 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் அற்புதமாக இருக்கார். அதே சமயம் 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறாங்க. இன்னைக்கு தைரியமாக சில வேலைகளை செய்வீங்க. அதி அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில உயர்வுகள் வந்து சேர்வதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும். வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். அதன் மூலம் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு கிடைக்கும். அதேபோல் தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும். மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியது எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. இன்னைக்கு நாகபஞ்சமி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாளையும் நாகர்கள் வழிபாடும் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனது அன்பான கடகராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசில் ஒரு தைரியம் இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களோட ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கார். அதி அற்புதம். தைரியமாக சில வேலைகளை அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை மெளிரும். அதேபோல் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதிரடியாக மட்டை சுழற்றுவார்கள். தொழில் வியாபாரத்தை அதிரடியாக சில வேலைகளை செய்து அதிரடியான லாபம் குவிப்பதற்கு என்ன முயற்சி செய்ய வேண்டுமோ அதை செய்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன் பிறப்புகளின் வழியில் சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்றை எதிர்பார்க்கலாம். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது அருகம்புல் கொஞ்சம் எடுத்து பேக்கில் வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. இன்னைக்கு நாகபஞ்சமி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாளையும் நாகர்களையும் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.
சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனது அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனபாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்துல சந்திரபவன். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை சுவையாக இருக்கும், சுமையாக இருக்காது. கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில சலுகைகளை எதிர்பார்க்கலாம். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்றை எதிர்பார்த்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் 2 ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. இன்னைக்கு நாகபஞ்சமி அப்படிங்கிறனால கண்டிப்பாக புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாலையும் நாகர்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பதற்கு உறுதுணையாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான கன்னி ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசிக்குள்ளே சந்திர பகவான் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா சந்திரன்கிறது தேய்பிரை வளர்பிரை மாதிரி சந்தோஷமாக இருக்கும். அதே சமயம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். அதனால் கவனமாக இருக்க. பேசுகிற வார்த்தைகளில் முக்கியமாக கவனமாக இருக்கணும். புரியுதா? பேசுகிற வார்த்தைகளில் முக்கியமாக கவனமாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி குடும்பத்தில் சின்ன சின்ன அரசல் புரசல் பேச்சு இதெல்லாம் வார்த்தைகள்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கேர் எடுத்துக்காமல் போயிட்டு இருக்கிறது நல்லது. ஆனால் எதில் கேர் எடுத்துக்கணும் தெரியுமா? உடல் ஆரோக்கியத்தில். சரியா? உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வது உச்சிதம். உத்தியோகத்தில் வேலை பளு கொஞ்சம் அதிகமாகலாம். வீண் அலைச்சல் இருக்கலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில அலைச்சல்கள் எதிர்பார்த்தாலும் அற்புதமான வாய்ப்புகள் வந்து அலைமோதும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் மௌனம் காப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். இன்னைக்கு மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. இன்னைக்கு நாகபஞ்சமி அப்படிங்கிறனால கண்டிப்பாக புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாலையும் நாகர்களையும் வழிபாடு பண்ணுறது ரொம்ப உச்சிதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அற்புதமான ஒரு நாள், சந்தோஷமான ஒரு நாள். அயனசயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 12ஆம் இடத்தில் சந்திர பகவான். அற்புதமான இடமாற்றம் பற்றி உங்களுக்கு உத்தியோகத்தில் இருந்தால் அருமையான இடமாற்றம் அமையும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு வாய்ப்புகள் வந்து அலைமோதும். அதேபோல் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வெல்லம் ஜாக்கரி கொஞ்சம் சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. இன்னைக்கு நாகபஞ்சமி அப்படிங்கிறனால கண்டிப்பாக துலாம் ராசி நேயர்கள் புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாலையும் நாகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு அந்த அம்பாள் உறுதுணையாக இருப்பாள். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத்.
எனது அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? லாபஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான், அதே சமயம் 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். அற்புதமான ஒரு முன்னேற்றம், எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். இன்னைக்கு ஒரு லாபத்தை பற்றியே சிந்தனை உங்களுக்கு இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷவானில் சிறகடித்து செல்ல வாய்ப்புகள் கூடி வரும். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். இன்னைக்கு விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது விபூதி கொஞ்சம் அப்படி மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. இன்னைக்கு நாகபஞ்சமி அப்படிங்கிறனால கண்டிப்பாக விருச்சிக ராசி அன்பர்கள் புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாலையும் நாகர்களையும் வழிபாடு பண்ணுறது ரொம்ப உச்சிதமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சந்திர பகவான் செவ்வாய் பகவான். உத்தியோகத்தில் பரபரப்பாக இருப்பேன், வேலைபளு அதிகமாக இருக்கும். ஆனால் தனுசு ராசி அன்பர்கள் அதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டீங்க. அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள். அதே சமயம் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் கூடலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதி அற்புதமாக செயலாற்றுவார்கள். விளையாட்டுத் துறையில் இருக்கும் குழந்தைகள் சாதனை படைப்பார்கள். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்றை எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு தனுசு ராசியைச் சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். தனுசு ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுதோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. இன்னைக்கு நாகபஞ்சமி அப்படிங்கிறனால கண்டிப்பாக தனுசு ராசி நேயர்கள் பக்கத்தில் இருக்கிற புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாலையும் நாகர்களையும் வழிபாடு பண்ணுறது உச்சிதமான பலன்கள். நல்ல வாழ்க்கை அமைய உங்களுக்கு அம்பாள் உறுதுணையாக இருப்பாள். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதி அற்புதமான ஒரு நாள். ஏன்னா பாக்யஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திராசிரமம் எடுத்தனாலே கொஞ்சம் சந்தோஷம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அதனால் இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்களில் தெளிவாக இருக்கும். உத்தியோகத்தில் அற்புதமான ஒரு வாய்ப்புகள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பின்னடைவு விலகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியிலிருந்து வந்த தேக்க நிலை அகன்று குழப்பமின்றி செயல்படுவார்கள். இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது சாக்லேட் 2 எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அதுவும் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். சரியா? இன்றைக்கி அந்த சாக்லேட்டை சாப்பிட்ருங்கோ, இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்கோ. சரியா? இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுதோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது. இருந்தால் கூட 6ஆம் இடத்துல இருக்கிற சூரிய பகவான் உங்களுக்கு ஒரு வேகத்தை கொடுப்பார், விவேகத்தை கொடுப்பார், எல்லாமே உண்டு. ஆனால் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் மனசில் குழப்பம் இருக்கும். சரியா? இது வந்து ப்ரீகாஷன். அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் வேலைபளு அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைபிடிப்பது உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக கூர்ந்து பயில்வது உச்சிதம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். அரசியல்வாதிகள் அமைதி காப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். வாகன பயணங்களில் விழிப்புணர்வு தேவை. இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசி
ஒரு படி இல்லை ஒரு பிடி கைக்குள்ளே அப்படி வச்சுட்டு அது எந்த அரிசியாக இருந்தாலும் சரி, சாப்பாட்டு அரிசி இல்லை நம்ம சாப்பிட்ற அரிசி எது இருந்தாலும் சரி, புழுங்கலாக இருந்தாலும் சரி, பச்சை அரிசி எது இருந்தாலும் பரவாயில்ல, அது கையில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்படியே ஓம் நமோ நாராயணா, ஓம் நம சிவாய, ஓம் கணபதே நமக, ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக, ஓம் ஸ்ரீ சரபேஸ்வராய நமக, சார பரமேஸ்வராய நமக, வாராகி அம்மனே நமக, என்ன உங்களுக்கு தோன்றதோ என்ன இஷ்ட தெய்வமோ அதை நல்லா வேண்டிட்டு ஒரு 11 தடவை சொல்லிவிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் உங்கள் வீட்டு காம்பவுண்ட் வாசலில் வெளியில் ஓரமாக போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்றோம், வீட்டுக்குள்ளே போட்டுறாதீங்க. அப்புறம் வீட்டுக்குள்ளே எறும்பு வந்துருச்சுன்னா நீங்கள் திட்டு வாங்குறீங்களோ இல்லையா, நான் திட்டு வாங்கணும், கரெக்டாக? அதனால் வெளியில் காம்பவுண்ட் வாசலில் ஓரமாக போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு சந்தோஷமான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுதோம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. இன்றைக்கி நாகபஞ்சமி அப்படிங்கிறனால கண்டிப்பாக கும்பராசி அன்பர்கள் நாகர் வழிபாடையும் அம்பாள் வழிபாடையும் புற்றுக்கோயில் வைத்து நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கும். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான மீனராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கலத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 7ஆம் இடத்துல சந்திர பகவான், ஜென்மராசியில் சனீஸ்வர பகவான் இருக்கார். இருந்துட்டு நேர கலத்திரஸ்தானத்தை தான் பார்த்துட்டு இருக்கார். இருந்தாலும் இன்றைக்கி சந்திர பகவான் அங்கே இருக்கிறதுனால ஓரளவிற்கு இப்போ பிறக்கிற குழந்தைகளுக்கு தான் இந்த புணர்ப்பு தோஷம்னு இருக்கும். மற்றபடி இன்றைக்கி புணர்ப்பு தோஷம்னு பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி ஓரளவுக்கு சந்தோஷம் இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. தொழில் வியாபாரம் பரவாயில்ல. நீங்கள் நண்பர்கள் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதி அற்புதமான முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு நண்பர்களின் மூலம் எதிர்பார்த்த ஒரு தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுதோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. இன்னைக்கு நாகபஞ்சமி அப்படிங்கிறனால எனது அன்பான மீனராசி நேயர்கள் குழப்பமெல்லாம் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாள் வழிபாடும் நாகர்கள் வழிபாடும் பண்ணுறது உங்கள் மனசில் இருக்கிற குறைகள் நிறைய எல்லாமே கலைந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமைவதற்கு உறுதுணையாக இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.